இந்த பார்ட்ல மிச்சம் இருக்க எல்லா மெத்தட்ஸ்க்குமே நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதலாம். ஸோ, அதுக்கு முன்னாடி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா மெத்தட்ஸ்க்கும் எப்படி டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, நான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதே ஜேடிபிசிக்கே ரொம்ப நேரம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத டைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒவ்வொண்ணா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ, நான் டைப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்கள மீட் பண்றேன். மிச்சம் இருக்க மெத்தட்ஸ்க்கும் நான் டெஸ்ட் கேஸ் எழுதிட்டேன். அது எப்படின்னு அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பார்க்கலாம். எக்ஸிஸ்ட் ஸ்டூடண்ட் வித் மெயில். இந்த எக்ஸிஸ்ட் ஸ்டூடண்ட் வித் மெயில் அப்படின்ற மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஆல்ரெடி டேட்டாபேஸ்ல நம்மளோட இந்த மெயில்ல ஏற்கனவே ஒரு ஸ்டூடண்ட் இருக்கானா அப்படின்றத செக் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதுக்கு இமெயில் ஒண்ணு ஸ்ட்ரிங்ல ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, ஒரு ஸ்டூடண்ட் கிரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா, அந்த டேட்டாபேஸ்ல அந்த டேபிள்ல வந்து ஆல்ரெடி அந்த இமெயில் இருக்கும். ஸோ, அப்போ இங்க வந்து jdbc.exist student with mailன்னு குடுத்து, இமெயில் அப்படின்றத குடுத்தோம்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ, அசெப்ட் பண்றேன். அந்த ஆக்சுவல் அப்படின்ற பூலியன் வேல்யூவ இஸ் ட்ரூவான்னு செக் பண்றேன். இருந்துச்சுன்னா டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிரும். ஸோ, நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்ட் ஸ்டூடண்ட் வித் இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஸ்டூடண்ட் இமெயில் வந்து இல்லன்னா என்ன ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்க இஸ் ட்ரூ அப்படின்னு குடுத்துருக்கோம். ஸோ, இஸ் ட்ரூ அப்படின்றத யூஸ் பண்றப்போ என்ன நடக்கும்னா, இப்போ அந்த இடத்துல மெயில் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் அப்படின்ற மாரி தான் காமிக்கும். ஏன்னா ஃபால்ஸ் வந்துரும். ஸோ, நம்ம வெறும் இஸ் ட்ரூவா அப்படின்றத மட்டும் தான் செக் பண்றோம். ஸோ, அதனால இந்த கேஸ்ல வந்து இல்லாத மெயிலுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ண முடியாது. ஸோ, அதுக்கு தனியா எழுதியிருக்கேன். ஸோ, இங்க வந்து இமெயில் தனியா எடுத்துக்கிட்டேன். ஸோ, ஆக்சுவல் வந்து எக்ஸிஸ்ட் ஸ்டூடண்ட் வித் மெயில் அப்படின்றத செக் பண்றேன். இந்த ஆக்சுவல் வந்து ஏன்னா இங்க இன்சர்ட் பண்ணவே இல்ல எதுவுமே. ஸோ, ஓகேவா? ஸோ, இந்த இடத்துல வந்து ஆக்சுவல் டாட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்றத செக் பண்றேன். ஸோ, அப்போ வந்து இங்க வேல்யூ எதுவுமே இருக்காது. ஏன்னா இன்சர்ட் பண்ணவே இல்ல. ஸோ, வேல்யூஸ் இருக்காது. அதனால இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு செக் பண்றப்போ, ஆமா ஃபால்ஸ் இந்த இடத்துல வேல்யூவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிரும். ஓகேவா? இதுவும் இப்போ வந்து டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிரும். ஸோ, அடுத்து எக்ஸிஸ்ட் ஸ்டூடண்ட் வித் ஐடி. இந்த ஐடில ஆல்ரெடி ஸ்டூடண்ட் இருக்கானா அப்படின்றத செக் பண்றது. ஸோ, அதே மாரி தான் இமெயில் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆ ஒரு ஸ்டூடண்ட் கிரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ, இந்த ஐடிய வச்சு தான் நம்ம என்ன ஸ்டூடண்ட் அப்படின்றத இருக்கானா இல்லையான்றத செக் பண்ணோம். ஸோ, இன்ட் ஐடி ஈக்குவல்டுன்னு போட்டு எல்லா ஸ்டூடண்ட்டையும் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. செலக்ட் ஆல் ஸ்டூடண்ட்ஸு. செலக்ட் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் போட்டு எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஐடிய வச்சு எக்ஸிஸ்ட் ஸ்டூடண்ட் வித் ஐடி அதாவது அந்த மெத்தட கால் பண்ணி பார்க்குறோம். ட்ரூவா இருக்கா இல்லையா? அடுத்து அசெட் பண்ணி பார்க்குறோம். வேல்யூ வந்து இந்த வேல்யூ ட்ரூவா இருக்கா இல்லையா? அப்படின்னு தான் நமக்கு வந்து டெஸ்ட் கேஸ் வந்து அ சக்சஸ் ஆயிடுச்சா, ஃபெயில் ஆயிடுச்சா அப்படின்றது தெரியும். ஸோ, அதனால அது பண்ணி எடுக்கிறோம். இது எதுக்கு நம்ம இந்த இடத்துல இன்ட் ஐடி போட்டு இந்த இத எடுத்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்றோம் அப்படின்னா, ஐடி வந்து ஆட்டோ ஜெனரேஷன் ஃபீல்டு. நம்ம அத இது பண்ண மாட்டோம். ஸோ, அதனால தான் இமெயில தனியா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அந்த இமெயில் வச்சு ஸ்ட்ரீம் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். டாட் ஸ்ட்ரீம் செலக்ட் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் போட்டுட்டு, அதில ஸ்ட்ரீம் யூசி டாட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி ஃபில்டர்ல இமெயில் வந்து நம்ம இந்த இமெயில் இருக்கணும். அந்த இமெயில் உள்ள ஸ்டூடண்ட் மட்டும் எடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேப் போட்டு அந்த ஐடிய வந்து கெட் பண்ணி இன்ட் வேல்யூவா மாத்திக்கிறோம். ஸோ, அந்த இதில ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் குடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துரும். ஸோ, சப்போஸ் வேல்யூ இல்லன்னா டாட் ஆர்எல்ஸ் த்ரோ அப்படின்றது யூஸ் ஆகிக்கும். ஸோ, அதனால இது குடுத்துருக்கோம். இப்போ வந்து ஐடி கிடைச்சிருக்கும் நமக்கு. இமெயில் வச்சு இந்த இமெயில் உள்ள ஸ்டூடண்ட் ஐடி அப்படின்னு இமெயில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ, இமெயில் வச்சு ஸ்டோர் பண்ணோனே ஸ்டூடண்ட் ஐடி கிடைச்சிரும். ஸோ, ஐடி வச்சு எக்ஸிஸ்ட் ஸ்டூடண்ட் வித் ஐடி. அதுக்கப்புறம் அது ட்ரூவா அப்படின்னு செக் பண்றோம். ஏன்னா இங்க இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதனால அதில வேல்யூஸ் இருக்கும். ஸோ, நம்ம எழுதி வச்சிருக்க மெத்தட் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அதாவது JDBC கொரி வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, இங்க இடத்துல ட்ரூ அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த கேஸ் வந்து சக்சஸ் ஆயிரும். இப்போ எக்ஸிஸ்ட் ஸ்டூடண்ட் வித் ஐடி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஐடி ஈக்குவல் டூ -1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா, அதே மாரி தான் ப்ரீவியஸா இங்க ஒண்ணு எழுதியிருந்தோம்ல, எக்ஸிஸ்ட் ஸ்டூடண்ட் வித் இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்னு. இமெயில் ஆல்ரெடி உள்ள அந்த இமெயில்ல வந்து ஸ்டூடண்ட் இல்லன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்கு. அதே மாரி தான் இந்த ஐடில வந்து ஸ்டூடண்ட் இல்லன்னா என்ன பண்றது? இந்த கேஸ்ல வந்து அத ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இஸ் ட்ரூன்னு செக் பண்ணியிருக்கோம். இஸ் ஃபால்ஸ்ன்னு நம்ம ஒரு செக் வச்சே ஆகணும். ஸோ, அதனால நம்ம தனியா அதுக்கு ஒரு மெத்தட் எழுதிக்கணும். ஏன்னா -1 அப்படின்னு இப்போ சும்மா பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு இது வச்சிருக்கேன். -1 அப்படின்ற ஐடி வந்து எ இன்சர்ட் ஆயிருக்கவே ஆயிருக்காது. ஏன்னா 1, 2, 3 அப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ, -1 அப்படின்ற ஐடி வந்து அதில இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஸோ, பூலியன் ஆக்சுவல் ஈக்குவல் டூ jdbc.exist student with id அப்படின்னு செக் பண்ணிட்டு, ஐடி வந்து -1 போட்டு செக் பண்றோம். ஸோ, அந்த ஆக்சுவல்ல ஸ்டோர் ஆயிருக்கும் பூலியன் வேல்யூ. அக்செப்ட் பண்றப்போ இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ, ஃபால்ஸ் வந்திருக்கும். இஸ் ஃபால்ஸ் செக் பண்றப்போ, ஆமா 2மே ஃபால்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு இந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் டெலீட் ஸ்டூடண்ட் பை ஐடி. இங்க ஐடி எடுக்கிறதுலாம் அதே ப்ராசஸ் தான். மேல நம்ம இங்க எடுத்திருப்போம்ல, அதே ப்ராசஸ் தான் இதுலேருந்து இது வரைக்கும். ஸோ, திருப்பி ஒரு தடவ சொல்றேன். அதில மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் இமெயில் வச்சு நம்ம தனியா ஸ்டோர் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம ஸ்டூடண்ட்டோட ஐடி எடுக்கணுன்றது. ஐடி அப்படின்றது ஆட்டோ ஜெனரேஷன் ஃபீல்டு. ஸோ, நம்ம இன்சர்ட் பண்றப்பயே குடுக்க மாட்டோம். ஸோ, இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐடி ஜெனரேட் ஆயிக்கும் ஸ்டூடண்ட்க்கு டேபிள்ல. ஓகேவா? இப்போ ஃபேக்கர் இந்த மாரி எல்லாமே குடுத்தாச்சு. ஐடி குடுத்துருக்க மாட்டோம். இப்போ நமக்கு இந்த இந்த ஸ்டூடண்ட்டோட இமெயில் நம்மட்ட இருக்கு.
ஸோ இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஐடி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா செலக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத கால் பண்ணுறோம். ஸோ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கால் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபில்டர் ஆஃப் போட்டு ஸ்டூடெண்ட்லேருந்து இமெயில் எடுத்து எந்த இமெயில் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதை வந்து மேப் பண்ணுறோம். எதுக்கு ஐடியை வந்து இன்ட் வேல்யூவை மேப் பண்ணிட்டு ஃபஸ்ட் வேல்யூவை மட்டும் ஃபைன் ஃபஸ்ட்னா ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்துரும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எடுத்ததுக்கப்புறம் அப்படி வேல்யூ எதுவுமே இல்லைனா ஆர்எல்ஸ் த்ரோ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா டாட் ஃபைன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ ஜேடிபிசி டாட் டெலிட் ஸ்டூடெண்ட் அந்த டெலிட் மெத்தட் எழுதிருப்போம்ல இந்த ஐடியை வச்சு. ஸோ இதுக்கு ஐடியை பாஸ் பண்ணி இந்த ஐடியை டெலிட் பண்ணிடு ஐடியோட ஸ்டூடெண்ட்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ டெலிட் ஆயிரும். கரெக்டாக இருந்துச்சுன்னா டெலிட் ஆயிருக்கும். ஸோ அடுத்து இப்போ வந்து ஆக்சுவல் போட்டு செலக்ட் ஸ்டூடெண்ட் பை ஐடி அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த ஐடியை வச்சே செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ டெலிட் பண்ணிட்டோம்னா அந்த ஐடியில் ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவல் அப்படின்றது ஆப்ஷனல் தான் இது பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் வந்து இஸ் நாட் ப்ரெசென்ட். இஸ் ப்ரெசென்ட்னா வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறது. இஸ் நாட் ப்ரெசென்ட்னா வேல்யூ இல்லை அப்படின்றது தான் இஸ் நாட் ப்ரெசென்ட் அப்படின்ட்டு அசெப்ட் பண்ணுறப்போ இதுவும் ட்ரூ ஆயிரும். ஓகேவா? அப்போ இந்த டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிரும். அப்டேட் ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இந்த இதுக்கும் அதே தான். ஐடி எடுக்கிறதுக்கு அதே தான். ஐடி எடுத்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு நேம் நியூ நேம் போட்டு பாபுன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ அப்டேட்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஐடியமோ இங்கே எடுத்த ஐடியமோ அப்புறம் புதுசாக நம்ம மாற்றிருக்க நேமையும் செட் பண்ணுறேன். ஸோ அடுத்து இங்கே செக் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அது என்னென்னு கண்டுபிடிங்க. வேணும்னே தான் விட்டுருப்பேன். அது என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் ஈக்குவல் டு அந்த செலக்ட் ஸ்டூடெண்ட் பை ஐடியை வச்சு ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேஷ் வேல்யூ சாட்டிஸ்ஃபைங் அப்படின்றத வச்சு என்னன்னா இந்த இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் வந்து வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்ட்டு ஐடி வச்சு எடுக்கணும்ல. ஸோ வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவோம். என்னன்னா இந்த நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்க ஐடியும் அப்புறம் நியூ நேமும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்டூடெண்ட் அப்டேட் பண்ணிட்டு ஜேடிபிசி டாட் அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்கவே மாட்டேன். அப்டேட்டட் ஸ்டூடெண்ட்ன்றத உள்ள பாஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதே தான் நான் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருப்பேன். அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி. ஸோ அதே மாதிரி தான் அப்டேட் ஸ்டூடெண்ட் வித் இமெயில். இந்த இடத்துல எல்லாம் ஐடி வச்சு எடுக்கிறது எல்லாமே அதே தான். ஸோ இங்கே நியூ இமெயில் அங்கே நியூ நேம் மாற்றிடுவோம். நியூ இமெயில் மாற்றிடுங்க. ஸோ ஸ்டூடெண்ட் அதே மாதிரி ஐடி செட் பண்ணிவிட்டு இமெயில் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள ஜேடிபிசி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்டேட்டட் ஸ்டூடெண்ட்டை எடுத்து அப்டேட் பண்ணியிருப்போமா. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் ஐடி அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆன டீட்டெயில்ஸை எடுத்துருவோம் டேட்டாபேஸ்லேருந்து. எடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஐடி வந்து நம்ம இங்கே இந்த ஐடி தான் இருக்கா. அதே மாதிரி இமெயில் வந்து கெட் இமெயில் வந்து இந்த நியூ இமெயில் இங்கே மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அதுதான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் அதே தான் இமெயில் செக் பண்ண மாதிரி ஸ்டாண்டர்டுக்கும் ஒன்று செக் பண்ணியிருப்போம். நியூ ஸ்டாண்டர்ட் சும்மா 2 ஏன்னா எல்லாத்துக்குமே 12தோ 10தோ வச்சிருப்பேன் ஞாபகம் இல்லை சரியா. ஸோ நியூ ஸ்டாண்டர்ட் வந்து 2 அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஜேடிபிசி இந்த இடத்துலையும் இந்த வேலையை இன்செர்ட் பண்ணி விட்டுறலாம். இன்செர்ட் பண்ணிட்டு செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்டேட் இருந்தால் எல்லாமே அப்டேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காண்டி. ஸோ எல்லாமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவலாக அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து மொத்தமாக எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நியூ ஸ்டாண்டர்டு, நியூ நேமு, நியூ இமெயில் எல்லாமே புதுசாக அப்டேட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இங்கே வந்து செலக்ட் ஸ்டூடெண்ட் பை ஐடி போட்டு நான் ஹேஷ் வேல்யூ அப்படின்ட்டு இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு தனியாக ஹேஷ் வேல்யூ சாட்டிஸ்ஃபைங் போட்டு தனித்தனியாக 2 வேல்யூ எடுத்து செக் பண்ணியிருப்போம் ஐடி இதுவும். ஸோ இங்கே வந்து அப்படி இல்லாமல் டேரெக்டாக ஃபுல்லாக மொத்தமாக ஆப்ஜெக்டாக ஃபுல்லாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடுவோம் ஹேஷ் வேல்யூ அப்படி போட்டு. நெக்ஸ்ட்டு வில் நாட் அப்டேட் வென் நத்திங் டு அப்டேட். ஸ்டூடெண்ட் ஐடி அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்ட் வந்து வெறும் எம்டியாக வெறும் ஐடியை மட்டும் நம்ம செட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். எங்கே இருக்கு நியூ ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் இது பண்ணிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்களா. ஐடியை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே அப்டேட் ஆகிருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம எல்லாமே எந்த வேலையுமே கொடுக்கல. ஸோ அதனால் எதுவுமே அப்டேட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஆக்சுவல் வேல்யூ எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட் செல்ஃப் ஐடி ஆக்சுவல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ்லாம் இருக்கா அதாவது ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட் டாட் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவே இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிறோம். ஸோ எதுவுமே அப்டேட் ஆகிருக்காது. ஸோ எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஃபைன். இப்போது இதில் நான் ஒன்று சொல்லிடுறேன். ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே ரன் பண்ணால் ரன் ஆகாது. ஃபீல் ஆகும். அது ஏன்னா நான் இன்னும் டாக்கர் ஓப்பன் பண்ணவே இல்லை. டாக்கர் ரன் பண்ணணும். நம்ம போஸ்ட்கிரஸ் லேட்டஸ்ட்னு ஒன்று இது பண்ணியிருப்போம். ஸோ அது இதில் தான் ரன் ஆகணும். ஓகே ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் ஃபெயில் பாஸ் இதாகுது போல். நான் மொத்தமாக மேலே போய்ட்டு
கிளாஸை ரன் பண்ணுறேன். ஸோ நிறைய டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகும். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த அப்டேட் மட்டும் தான் ஃபெயில் ஆயிருக்கும் பார்த்தீங்களா? அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கா? இந்த அப்டேட் ஸ்டூடெண்ட்ன்றதப்போ அந்த அப்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு நாம தான் கால் பண்ணுவாருங்க இந்த இடத்துல. இது என்னது? அப்டேட் ஸ்டூடெண்ட் வித் அப்டேட் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்துக்குமே. அப்டேட் ஸ்டூடெண்ட் வித் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு. ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கால் பண்ணுறோம். ஸோ இதை கால் பண்ணி போன இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ சீரிஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜேடிபிசி டெம்ப்ளேட்டுக்கு அப்டேட் பண்ணுறப்போ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. அப்டேட் ஸ்டூடெண்ட் உள்ளே போனீங்கன்னா என்னோட மெத்தட்ஸ் எல்லாமே எம்டியாக இருக்கும். ஸோ டெலீட்டுக்கும் எம்டியாக இருக்கும், அப்டேட்டுக்கும் எம்டியாக இருக்கும். கெட் கால் மட்டும்தான். இது வந்து நான் மேண்டேட்டரியாகவே ரிட்டர்ன் ஃபால்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கும் அப்டேட் பண்ணவே இல்லை. வெறும் கெட் வேல்யூக்கும் இன்சர்ட்டுக்கு மட்டும்தான் செட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த இதில் கெட் காலுக்கும் எக்ஸிஸ்ட் ஸ்டூடெண்ட் வித் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அதாவது செலக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் காலுக்கும் இல்லை அப்படி கெட் காலுக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் இது உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். மிச்சம்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கன்னு இருப்பேன். நீங்கள் இதில் கரெக்டாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிருக்கும். நான் போட்டிருக்க எல்லா டெஸ்ட் கேஸும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க எல்லா மெத்தடுக்குமே டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிருக்கு. இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கு டேரெக்டாக ரிட்டன் ஃபால்ஸ்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கு நம்மளுக்கு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் இருக்குது. நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.